தான் ஹியூமனை ரன் பண்ண வைக்குது. ஆனா காமர்ஸோட டெக்னாலஜி குயிக் காமர்ஸ பத்தி அவ்வளவு அழகா சொல்றாங்க. அல்ட்ரா ஃபாஸ்ட் காமர்ஸ் டெலிவரி மாடல் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஆர்டர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட வித்தின் மினிட்ஸ்லயும் வித்தின் பிலோ செகண்ட்ஸ்லயும் டெலிவர் ஆனா எப்படி இருக்கும்? மாசா தான் இருக்கும். சோ அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துருவோமா? சிம்பிளான டேர்ம் தான். குயிக் காமர்ஸ் அப்படின்னா குயிக் காமர்ஸ்னு சொல்லலாம். சோ இந்த ரீட்டைல் மாடல் ப்ராடக்ட்ட 10 to 30 மினிட்ஸ்ல நீங்க ரிசீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டார்க் ஸ்டோரை பத்தி தான் சொல்ல வராங்க. மைக்ரோ வேர்ஹவுஸ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத விஷயத்துல தான் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. பப்ளிக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆன்லைன் ஆர்டரா இருந்தாலும் சரி, பேக்கிங்கும் பக்காவா இருக்கும். பக்காவா உங்களுக்கு வித்தின் பால் காய வைக்கிற போது பால் தேவை அப்படின்னா குண்டா வச்சுட்டு காத்துட்டு இருந்தா போதும். வித்தின் பிலோ செகண்ட்ஸ்ல உங்களுக்கான பால் பாக்கெட் நியரஸ்டாவே நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இட் இஸ் அல்ட்ரா ஃபாஸ்ட் வெர்ஷன் நினைக்கிறேன். ஹைப்பர் லோக்கல் டெலிவரி கான்செப்ட பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சும்மா சொல்லக்கூடாது. நேரா இருக்கக்கூடிய ஸ்டோர்ல கஸ்டமர் எப்படி அவங்க ஷிப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ட வாங்கலாம். சிஸ்டமேட்டிக்கா ஒரு ப்ராடக்ட் வேணும். ஆனா டிராபிக் இருக்கக்கூடாது. நோ யூ டர்ன் கான்செப்ட்லாம் இருக்கக்கூடாது. ஆனா நம்மளுக்கு லோக்கல் சிட்டில மட்டும் அந்த டிசைன் பண்ணிருக்க டாக் ஸ்டோர் ரூம்ல நம்மளுக்கு நியரஸ்டா ஆர்டரை பிளேஸ் பண்ணி எந்த பிளேஸ்ல இருந்து நம்மளுக்கு சீக்கிரமா ரிசீவ் ஆகும். அந்த கான்செப்ட் தான் லோக்கல் டெலிவரியில சொல்லியிருக்காங்க. அதுவும் ஹைப்பர் வெர்ஷன்ல. நெக்ஸ்ட் ரியல் டைம் இன்வென்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி எல்லாம் அவைலபிளா இருக்காங்க, அந்த ப்ராடக்ட்டை எப்படி கஸ்டமரை ஈஸியா கொண்டு போய் சேர்த்தலாம், அதுல எந்த ஒரு கேன்சலும் பண்ண முடியாது, எந்த ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டும் இருக்காது. மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கும் எந்த டிசப்பாயின்ட்மெண்ட்டும் இல்ல, அத வாங்கி கன்சியூம் பண்றவங்களுக்கும் எந்த ஒரு டிசப்பாயிண்டும் இல்ல. நெக்ஸ்ட் பாயிண்ட் வேற லெவல் தான். நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட்ல ஆர்டர் அலோகேஷன்ஸ் தான். எவ்வளவு ஆர்டர்ஸ் வருது, அதை எப்படி ஃபாஸ்டா டெலிவர் பண்ண முடியுது, இதோட ஸ்ட்ராட்டஜி தான் என்ன. நியரஸ்டா இருக்கக்கூடிய டாக் ஸ்டோர்ல நம்மளுக்கு டாக் ஸ்டோர்னா ஒண்ணுமே இல்லைங்க, மினி வேர் ஹவுஸ் தான். அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவைலபிளா இருக்கு, ஏஐயும் ஹியூமனும் மெர்ஜ் பண்ணி இந்த கான்செப்ட ஈஸியா நம்மளுக்கு கன்வே பண்றாங்க. பாசிபிள் டு டெலிவரி ஆட்டோமேட்டிக்லி ஈச் டு அதர் வே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நியரஸ்டான பிளேஸ்ல இருந்து நம்மளுக்கு இத கன்வே பண்ணியிருக்காங்க. ரொட்டீனா இருக்கக்கூடிய வேர்ல்டுல ஏஐ இல்ல அப்படின்னா நாமளும் இல்ல. ஆனா குயிக்கஸ்டான இருக்கணும், சேஃபஸ்டாவும் இருக்கணும், டிராவல் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும். ஈஸியா நம்ம பார்ட்னர் எந்த ஒரு விஷயத்த ஆர்டர் பண்ணாலும் ஈஸியா கஸ்டமர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி தான் குயிக் காமர்ஸ் இந்த கான்செப்ட சொல்லி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் தான். டோட்டலாவே ஏஏ அப்படின்னா கஸ்டமர் என்னென்னலாம் நீட் தேவைப்படுது, ஹைலி டிமாண்ட் ஐட்டம்ஸ் அவே டு ஸ்டாக் ஈஸி டு ரன்வே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான். லைஃபே ரன்வேல ஓடிட்டு இருக்கு, இங்க எங்கப்பா ஸ்டாஃபிங், அந்த மாதிரி தான். ஸ்டாப்பிங்கே இல்லாம ஓடிட்டு இருக்கோம். ஈஸியா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கணும் வீட்ல இருந்தே அப்படின்னா குயிக் காமர்ஸ ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறத டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கோட மாடல். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு ப்ராடக்ட வாங்கும் போது சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய ஃப்ரீ கிஃப்ட் கூப்பன்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. மெம்பர்ஷிப் பிளானோட சீக்ரெட் என்ன தெரியுமா? ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதை சீக்ரெட்டா எலகண்டா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னு குடுத்துட்டோம் அப்படின்னா ரெகுலரா அவங்களுக்கு நம்ம மெம்பர்ஷிப் ஆயிடுறோம். அப்ப ப்ராடக்ட் ஈஸி வே டூவா நம்ம வாங்கி தானே ஆகுறோம். அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ எனிவேங்க, இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃப்ரீ டெலிவரி இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியா இருந்துச்சு அப்படின்னா நாம கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிக்காஸ்ட் ஒரு கோல்டன் காயினா தான் ஆயிடுவோம். ஆஃபர் டு மோர் பாசிபிள்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் எக்கனாமிக் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்டா இருக்கட்டும், மார்ஜின் பேஸ் பண்ணி இத ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கறத வந்து கன்சர்வ் பண்ணக்கூடிய கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ வந்து எப்படி எல்லாம் கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயின் கோலே வந்து குயிக் காமர்ஸோட பாசிபிள் வந்து ஷாப் பண்றோம், அது ஃபாஸ்டா பண்ணணும், ஈஸியா இருக்கணும், எந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கக்கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். கஸ்டமர் கூட கன்வே பண்றது வந்து
ஸ்வீட் அண்ட் கன்வே அந்த மாரி கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலா என்னதான் சொல்ல வரீங்க அப்டின்னா, "So these terms explain the quick commerce delivered just 10 to 30 minutes. Perfect blind and நம்ம நம்பலாம் டெக்னாலஜி, லாஜிஸ்டிக், கஸ்டமர் கன்வீனியன்ஸ பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட்ட நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. எனிவே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.